our YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முட்டை பழம். இங்கிலீஷ்ல எக் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. இன்னொரு பழமும் அதுக்கு பேர் ஒன்று இருக்கு. அதுதான் கெனிஸ்டியல். தேயிலை காட்டில் வளர்ற முட்டை பழம் மரத்துக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு முக்கியமான விஷயம், நாங்கள் இப்படியெல்லாம் போகிறோம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எதுவும் இப்படி போகாதீங்க. நாங்கள் எங்களுக்கு ஒரு ஆள் தெரிஞ்சிருந்தாலும் நாங்கள் பெரியவங்களோட கைடோடு தான் நாங்கள் போகிறோம். எங்களுக்கு தெரியும், ஓரளவு எங்களுக்கு தெரியும். ஏன்னா இங்கே பாம்புகள் இருக்கிறது, அப்புறம் விஷப்பூச்சிகள் அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறது எங்களுக்கு ஓரளவு தெரியும். அது மட்டும் இல்லை, நாங்கள் இருக்கிறது வந்து இஸ்டேட் வில்லேஜ். இங்கே வந்து காடுகளும் இஸ்டேட் தேயிலை தோட்டங்களும் தான் நிறையா இருக்குது. அது இங்கெல்லாம் அந்த மாதிரி விஷப்பூச்சிகள் எல்லாம் இருந்துச்சுன்னா எங்களுக்கு தெரியும். அதனால் எங்களுக்கு அவ்வளோ ஒரு பாதிப்பும் இல்லை. சிறுவர்கள் இந்த மாதிரி தனியாக இந்த மாதிரியெல்லாம் காடுகளுக்கு போகிறது கொஞ்சம் டேஞ்சரஸ் தான். இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் போகாதீங்க. பெரியவங்க எதுவும் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் சின்ன வயசில் இந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அதுதான் அந்த மங்குஸ்ல மரம் போல. இங்கே பாருங்க, ஒரு பழம் கீழே வந்துருக்கு. எவ்வளோ சுகாதாரமான காய்ச்சி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு. ஆமாம், பிடிங்க ஒரு நாள் சாப்பிடுவேன். இப்போ எங்கள் அப்பா பிடுங்குறாரு. பெரிய மரத்தில் இருந்து பழங்கள் பிடுங்குறாரு. பார்த்தீங்கன்னா ஆமாம், கையில் பால் ஒட்டுது. சொன்னாங்க எங்கள் அப்பா கீழே இறங்குறாரு. குரங்கு இந்த இடத்துல ரொம்பவே சறுக்குது. இருக்காது. இல்லையே, நான் பார்க்கலையே. இப்போ என்னன்னா, நாங்கள் போன முறை வந்தப்போ நிறைய பழங்கள்லாம் இருந்துச்சு. இந்த முறை வந்தப்போ பழங்களே இல்லை. நிறைய காய்களை நாங்கள் குரங்கு கடிச்சிருக்கிறத நாங்கள் பார்த்தோம். நாங்கள் நிறையா பழங்கள் நாங்கள் வரமுனுக்கு குரங்கு வந்து எல்லா பழங்களுமே சாப்பிட்டு போயிடுச்சு. அந்த குரங்கு கடிச்சு போட்டதெல்லாம் இந்த இருக்குது. இப்போ இந்த பழம் கொஞ்சம் இப்போ பழுத்தது இல்லை, பிஞ்சாக தான் இருக்குது. இதுலேயே நிறைய பழங்கள் எடுத்தால் எல்லாமே பிஞ்சு, ஒரு பழம் கூட இல்லை. குரங்கு கடிச்சு போட்டது ஒரே ஒரு காய் தான் இருக்குது. குரங்கு கடித்த காய்கள்லாம் நம்மலாம் சாப்பிடக்கூடாது. அது சாப்பிட்டா நம்மளுக்கு நோய்கள்லாம் வரும். அதனால் நம்ம சாப்பிடக்கூடாது. பழுத்த பழம் வந்து நல்லா இது இப்போ இப்படி பழுக்காத பழத்தை நம்ம சாப்பிட்டா நம்மளுக்கு வயிற்றுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். இந்த பழத்தை பற்றி உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பழத்தை பற்றி நாங்கள் நிறையா படித்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பழத்தில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. விட்டமின் ஏ இருக்குது. விட்டமின் ஏயில் வந்து கண் ஆரோக்கியத்துக்கு இது உதவும். அது மட்டும் இல்லை, அதில் விட்டமின் சியும் இருக்குது. விட்டமின் சி வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அதுவும் இல்லாமல் இதில் விட்டமின் B6 இருக்குது. இது வந்து நரம்பு செயற்பாடுக்கும் மூளை ஆரோக்கியத்துக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்கும். இன்னொன்று வந்து இதில் கார்போஹைட்ரேட் இருக்குது. இது வந்து உடல் சக்திக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். நார்ச்சத்து ஃபைபர் இருக்குது. அதில் வந்து நார்ச்சத்தும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது உடல் செரிமானத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. வேறு இதில் பொட்டாசியம் இருக்குது. அது வந்து பிளட் ப்ரெஷரை இது வந்து குறைக்குது. அதாவது ரத்த அழுத்தத்தை இது குறைக்குது. சொல்லி இதில் வந்து ஜூஸ் செய்யலாம், கேக் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் மில்க் ஷேக் கூட இதில் செய்யலாம். அப்புறம் இது வந்து எங்களை மாதிரி குழந்தைகள் இது ரொம்பவே சாப்பிட்றது நல்லது.
பெரியவங்களுக்கும் இது ரொம்ப நல்லது. அப்புறம் சின்னவங்க எல்லாருக்குமே இது நல்லது. இது சாப்பிட்றது அது மட்டும் இல்லை, இதை வந்து நீங்கள் ரொட்டி சேர்த்து சாப்பிட்லாம். மாவோட நல்ல பழமாக இருந்துச்சுன்னா அதை மாவோட சேர்த்து நீங்கள் ரொட்டி சேர்த்து சாப்பிட்லாம். இது செம்மைக்கு இருக்கும். யாரும் இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா யாரும் உரம் போடாமல் தண்ணி ஊற்றாமல் வளர்றது இந்த மரம் காத்தொழுக்கி இருக்குது. இது வந்து எந்த ஒரு பராமரிப்புமே இல்லாமல் வளர்ந்த இது மரம். இது வந்து தேயிலை காட்டுகளுக்கு இருக்குது. அதனால் இதை நம்ம பாதுகாக்கிறது நம்மளை விட்டு பொறுப்பு. இது இப்போ வருங்கால சங்கதிக்கு இது இந்த மரத்தை பாருங்க. இதில் வந்து இந்த மரத்தை பாருங்க, இதில் வந்து உரம் போடல, தண்ணி ஊற்றலை. இது வந்து யாரோ சாப்பிட்டு போட்ட விதத்தை இப்படி வளர்ந்துருக்கு. இது வந்து தேயிலை மலையில் வளர்ந்த ஒரு மரம். தேயிலை மலையில் தானாக வளர்ந்த ஒரு மரம் தான் இது. இந்த மரம் வந்து பொதுவான மரம். இந்த பழங்களை பறிக்கும்போது உங்களுக்கு தேவையான அளவை மட்டும்தான் நீங்கள் பறித்து இந்த பழங்களை எடுத்துகிட்டு போகணும். உங்கள் மரத்தில் நிறைய பழம் இருக்குன்னு நிறைய அளவுக்கு அதிகமான பழங்களை நீங்கள் கொண்டு போகக்கூடாது. ஏன்னா இது வந்து இந்த காடில் இருக்கிற எல்லா பிராணிகளுக்கும் இது தான் உணவாக இருக்கும். குரங்குகள், பறவைகள் எல்லாருக்கும் இந்த மரம் தான் ஒரு உணவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் கொண்டு போய்ட்டு வியாபாரமும் செய்ய முடியாது. ஏன்னா இது பொதுவான மரம். இது எல்லாருமே இது பயன்படுத்தலாம். இதனால இதை நீங்கள் வியாபாரம் செய்யக்கூடாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். பெல் பட்டனை நீங்கள் ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். அதுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் அப்படியே அழுத்தி வச்சுக்கோங்க. இந்த பழத்துக்கு நாங்கள் இது விட்டமினை சர்ச் பண்ண பொறுத்த எங்களுக்கே தெரியும். இது வந்து எக்ஸ்போர்ட்னு நாங்கள் முன்னெல்லாம் சொல்லுவோம். இதுக்கு மங்குஸ்காங்குவோம், அப்படி இல்லைன்னா மஞ்சக்காங்குவோம். உங்கள் ஊரில் இது என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. பாய். கட்டாயமாக கமெண்ட் பண்ணிடுங்க. பாய் 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 ஃப்ரெண்ட்ஸ்.